ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் வந்துட்டு டிஜிட் சம் மெத்தடில் நம்ம எப்படி போடலாம் அண்டு பர்சன்டேஜ் மெத்தடில் எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். சம் பாருங்கள். அசல் ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது டிஜிட் சம்னா என்ன அப்படின்னா, இப்போது 5 4 8 2 1 இப்படி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இதோட டிஜிட் சம் வந்து என்னென்னு பார்க்குறதுக்கு இந்த எல்லா டிஜிட்டையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்து கொண்டு வரணும். இப்போ 5 + 4 வந்து எவ்வளோ? 9. இப்படி நம்ம ஆட் பண்ணுறப்போ 2 நம்பர் ஆட் பண்ணுறப்போ 9 வந்தது அப்படின்னா அதை வந்து விட்டுறலாம். ஏன்னா அந்த 9 வச்சு நம்ம வந்து மற்ற நம்பர் ஆட் பண்ணாலும் லாஸ்ட்டில் வந்துட்டு சேம் டிஜிட் தான் வரும். அதனால் 9 நம்ம 2 நம்பர் ஆட் பண்ணுறப்போ 9 வந்துச்சு அப்படின்னா அதை விட்டுறலாம். ஸோ 5 + 4 9 அடிச்சு விட்ருங்க. 8 + 1 9 அடிச்சு விட்டுருங்க. ரிமைனிங் என்ன இருக்குது? 2. ஸோ இதோட டிஜிட் சம் வந்து என்னது? 2. சரிங்களா? இப்போது இந்த டிஜிட் சம்மை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம்மு போடலான்னு பார்க்கலாம். அசல் ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அசல் வந்து எவ்வளோ? 5000 ரூபாய். 5000 ரூபாய் எழுதிக்கோங்க. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. 10 மட்டும் போட்டுக்கோங்க. /100லாம் வேணாம். இயர் வந்து என்னது? 5. இப்போது இதோட டிஜிட் சம் வந்து என்னது? இங்கே 5 மட்டும்தான் இருக்குது. இது ஃபுல்லாமே 0. ஸோ அதனால் டிஜிட் சம் வந்து என்னது? 5 இன்ட்டு இதோட டிஜிட் சம் 1 இன்ட்டு இதோட டிஜிட் சம் வந்து என்னது? 5. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 × 1 5, 5 × 5 25. 25. இப்போது இதோட டிஜிட் சம் வந்து என்னது? 2 + 7. 2 + 7 வந்து 2 + 5 வந்து எவ்வளோ? 7. ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சரோட டிஜிட் சம் வந்து 7 வரணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள். 3 + 5 8. ஏ வராது. பி பாருங்கள். டிஜிட் சம் 5. பி வராது. சி பாருங்கள். 2 + 5 7. ஸோ சிக்கு வந்து 7 வருது. டி பாருங்கள். 2. டிஜிட் சம் வந்து என்னது? 2. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு தான் வந்துட்டு 7 வருது. அப்படின்றப்போ நம்ம வந்து டிஜிட் சம் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போது 2 ஆப்ஷனுக்கு வந்து 7 வருது அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் மெத்தட் பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம டிஜிட் சம்மில் செக் பண்ணணும். அதிலே ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இல்லை இப்போ டிஜிட்ஸ் வந்து சேமாக வருது அப்படின்றப்போ நம்ம வந்து பர்சன்டேஜ் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ அசல் வந்து எவ்வளவு? 5000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. இயர் வந்து 5 இயர்ஸ் கேட்குறாங்களா. 5000 ரூபாயில் 10% அப்படிங்கிறது லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா இதுதான் வந்து 10%. ஸோ 10% எவ்வளவு? 500 ரூபாய். எத்தனை இயர் கேட்டிருக்காங்க? 5 இயர்ஸ்க்கா. ஸோ 5ஆல் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2500 ரூபாய். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து எவ்வளவு? 2500. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம டிஜிட் சம் மெத்தட் பார்க்க போகிறோம். அசல் வந்து எவ்வளோ? 10,000 ரூபாய் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. இயர் வந்துட்டு 5. இப்போ இதோட டிஜிட் சம் வந்து 1, இதோட டிஜிட் சம் 8, இதோட டிஜிட் சம் வந்து 5. 1 × 8 8, 8 × 5 40. சரிங்களா? 40ன்றப்போ 4 + 0 வந்து எவ்வளவு? 4. ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சரோட டிஜிட் சம் வந்துட்டு 4 வரணும். இப்போது ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏல டிஜிட் சம் வந்து 2. ஸோ ஏ வராது. பி பாருங்கள். டிஜிட் சம் வந்து 4. பி வரலாம். சியில் பாருங்கள். டிஜிட் சம் வந்து 4. டியில் பாருங்கள். டிஜிட் சம் வந்து 5. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது 2 ஆப்ஷனுக்கு வர்றப்போ நம்ம வந்து பர்சன்டேஜ் மெத்தட் போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த சம் பொறுத்தளவு நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணோன்னா இப்போ 10,000 ரூபாய்க்கு 8% வட்டி வீதம் 5 வருஷத்துக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா 40,000லாம் வந்து நமக்கு வந்து வராது. சரிங்களா? ஸோ
4000 தான் வரும்னு சொல்லி நம்ம வந்து போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பர்சன்டேஜ் மெத்தட் அசல் வந்து எவ்வளோ 10,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. லாஸ்ட்டில் இருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா 10%. சரிங்களா? இதுவே லாஸ்ட்டில் இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா இது வந்து 1%. 1% வந்து எவ்வளவு? 100 ரூபா. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஸோ 100 × 8 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 8% வந்து கிடைக்கும். ஸோ 8% அப்படிங்கிறது எவ்வளவு? 800 ரூபா. இந்த 800 ரூபா வந்துட்டு 1 இயர்க்குரியது. நமக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் கேட்குறாங்களா? ஸோ 800 × 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 4000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கமல் ஓராண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் 3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க. ஃபஸ்ட்டு நம்ம டிஜிட் சம் பார்க்குறப்போ இதோட டிஜிட் சம் வந்து என்னது? 3 × 7 × 1 இயர் தான் வந்து கேட்டிருக்காங்களா? 7 × 3 21. 21ன்றப்போ டிஜிட் சம் வந்து எவ்வளவு? 3. ஸோ 2 + 1 வந்து எவ்வளோ? 3. நமக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோட டிஜிட் சம் வந்து 3 வரணும். சரிங்களா? தொகையும் கேட்டிருக்காங்களா? ஸோ தொகைன்னு கேட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டோட டிஜிட் சம் வந்து 3ன்னு தெரியும். இந்த அசலோட டிஜிட் சம் வந்து எவ்வளவு? 3. 3000. இதோட டிஜிட் சம் வந்து 3. ஸோ 3 + 3 வந்து எவ்வளவு? 6. எந்த ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட்டில் 3யும் செகண்டில் வந்து 6 வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். 2 + 1 3, 2 + 3 5, 5 + 1 6. ஸோ ஆப்ஷன் ஏக்கு வருது. பி பாருங்கள் 2 5, பி வராது. சி பாருங்கள் 9, இதை அடித்து விட்டுருங்க. 8 + 1 9 அடித்து விட்டுருங்க. 3, 2 + 6 8, 6 + 2 8, 8 + 3 வந்து 11. 11ன்றப்போ 1 + 1 2. ஸோ டியும் வராது. எந்த ஆப்ஷனுக்கு கரெக்டாக வருது? ஏன்ற ஆப்ஷனுக்கு தான் வந்து கரெக்டாக வருது. நம்ம வட்டியோட டிஜிட் சம் வச்சே நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ தொகை கேட்டிருந்தாங்கன்னா எப்படி அதை டிஜிட் சம் மூலமாக கண்டுபிடிக்கணும்னா இந்த வட்டியோட டிஜிட் சம்மை எடுத்துக்கிட்டு அசலோட ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதே சமக்கு பர்சன்டேஜ் மெத்தட் எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போது பிரின்சிபல் வந்து 3000. அசல் வந்து எவ்வளோ? 7%. 1 இயருக்கு. இப்போது 3000ல் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா 1%. நமக்கு தேவை 7%. ஸோ 30 × 7 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 210 வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த 210 இந்த 3000தோட ஆட் பண்ணால் நமக்கு வந்துட்டு தொகை வந்து கிடைக்கும் 3210. சரிங்களா?